அப்ப நம்ம வாழ்நாள் எவ்வளவு மொபைல் பார்த்துட்டே இருக்கோம், நமக்கு எவ்வளவு மரணம் வந்துட்டே இருக்கு, நமக்கு நம்ம அடுத்த கட்டம் என்ன பண்ண போறதே நமக்கு நம்மள அறியாம இருக்கு. வீட்டை நீங்க பாத்துருப்பீங்க, செல்போன் பார்த்துட்டு இருக்கும்போதே முன்னாடி எப்பாவது விட்டு விட்டு பார்ப்பீங்க, கேட்க மாட்டாங்க. இல்லை எதுவும் மாடல் விட்டாலும் திரும்பி பார்ப்போம். அந்த அளவுக்கு நம்மளே அவங்களும் இல்லை, நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் மொபைலுக்கு நம்ம அடிமை ஆகிட்டோம்னா அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ஈஸியா ஓப்பன் பண்ணி டக்குனு போய் பார்த்துக்கலாம். ஆனா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நீங்க 10-5 டைம் வார்த்தை திசை திருப்புற அளவுக்கு உள்ள முங்கி போயிருக்கு. அந்த முங்கனை வெளியே எடுக்கிறதுக்கு படுறவாறு பண்ண முடியாது. அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு வீட்டில் பெற்றோர்கள் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலும் காலேஜ் போயிட்டு வந்தாலும் ஊருக்கு வந்தா மாசத்துக்கு ஒரு டைம் ஸ்கூல்ல டீச்சர்ஸை பாருங்க. இல்ல உங்க பையன் கிட்ட கேளு, ஃப்ரீயா கேளு, பிரச்சனை இருக்கு, எப்படி படிக்கிற, நல்லா படிச்சா மட்டும்தான் நல்லா கிடையாது. நல்லா படிக்கணும், ஒழுக்கமா வளர்ந்தாலே நாளைக்கு எல்லா விஷயத்தையும் நமக்கு நல்ல ஒளி வந்துட்டே இருக்குது. நல்லா படிக்கிறாங்க, அவன் படிச்சா என்ன படிக்க கம்பேர் பண்ணாதீங்க. ஒருத்தருக்கு வேலை நல்லா இருக்கும், ஒருத்தருக்கு படிப்பு நல்லா இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு திறமை இருக்கும். அந்த திறமை நம்ம பிள்ளைக்கு எந்த திறமை இருக்கோ அதை கொண்டு வந்தாலும் அவனை நம்ம அதை பாராட்டி கொண்டு வந்தாலே அது நல்ல விஷயமா இருப்பாங்க. சரி, அதிக நேரம் வெளியில் நடக்க பொம்பளை பிள்ளைங்க 7 மணிக்கு மேல ஸ்கூல் போயிட்டு 5 மணிக்கு வரலாம், 5 கேட்குறீங்க. ஏமா எங்க போனா பஸ் ரோட்ல 60 ரோட்ல போய் நிற்கிறீங்க. ஆனா ஆம்பளை பேர் தேடுறீங்களா? ஏன் பேர் தர மாட்டேங்க? ஆம்பளை பேர் தேடுறது கிடையாது. ஆனா அதை தேடணும். ஆனா இப்போ உள்ள காலகட்டங்களில் பசங்கள் எப்படி இருக்காங்க, நம்ம பையன் நல்ல பையன் தான், நம்ம ஊர்ல பையன் நல்ல பையன் தான். நம்ம அனுப்புற இடம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. நம்ம ஃபேமிலியிலே 5 ஃபேமிலி இருக்கும், 6 பேர் இருக்கும். ஒருத்தர் ஒரு முடிவு எடுக்க சொல்லும்போது நான் ஒன்று சொல்லுவேன், என்ன சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க, நம்ம அண்ணன் சொல்லுவாங்க. இப்படி ஒரு முடிவு இருக்கும்போது பல்வேறு பசங்க வந்து நம்ம இடத்துல படிக்கும் போது